இந்த ஏரியா பக்கம் இந்த சந்திரூர் கிராமத்து பக்கம் அக்ரிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாருமே இங்க வரதில்லை. இப்போ இந்த கள்ளக்காய்க்கு மட்டும் இல்லைங்களா? எப்பயுமே வரது இல்லையா? எப்பயுமே வரதில்லைங்க. எப்பயுமே வரதில்லைன்னு அக்ரி வந்து பாக்குறது இல்ல. கார்த்திகை பட்டம், அதை விட்டா ஆடி பட்டம் மேட்டு வாரியா போடலாம். அதை விட்டா அப்புறம் வைகாசி பட்டம் போடுவோங்க. அதுலயும் இந்த வருஷம் கார்த்திகை பட்டம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. 40,000 ரூபா செலவாயிருக்குதுங்க. கள்ளக்கொட்டை வாங்கி கள்ளக்கொட்டையை விளக்கு வாங்கி அடிச்சு அது பாரு பிடிச்சது, கொட்டை போட்டது, டீசல் வாங்கி ஓட்டுறதுக்கு தனியா பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விதை நாத்து வைக்கிறதுக்கு தனியா பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி பணம் நீங்க எப்பயுமே வாங்கினது இல்லையா? நாங்கள் அதெல்லாம் எப்பயுமே வாங்கணும். இதனால வரைக்கும் இல்லை. இந்த வருஷம் புதுசா அந்த மாதிரி வைரஸ் இந்த மாதிரி வந்து பரவாயில்ல. எல்லாரும் காட்டிலுமே இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால இந்த மாதிரி எப்பயுமே இந்த கள்ளக்காட்டில் வந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி அது 2ஆம் நம்பரு 5ஆம் நம்பரு அதுதாங்க. இங்க அதுதான் வேலை. கொடி கள்ளக்காய்ன்றதெல்லாம் இந்த ஏரியாவில், அது வேற ஏரியாவில் தான் போடுறாங்க. இந்த கள்ளக்காய் தான் பாரம்பரியமா இது தான். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நம்ம ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க. நம்ம எங்கே இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி சிங்கிரிப்பட்டி அப்படிங்கிற கிராமம் தான் நம்மளுடைய கிராமம். இந்த கிராமத்தில் குறிப்பாக சந்திரூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோங்க. இங்கே தான் நம்மளுடைய தோட்டமே இருக்குது. இங்கே குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு விவசாயம் நம்ம சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேங்க. வாங்க அவர்கிட்ட இருந்து நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் என்னங்க? ஐயா ஐயம்பெருமாங்க. ஐயம்பெருமாள். ஐயா இந்த ஆண்டு வந்து கள்ளக்கொட்டை போட்டதுனால நிறைய காட்டில் வைரஸ் விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக உங்கள் காட்டில் ஏராளமான வைரஸ் விழுந்து ரொம்பவும் நோயால் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நாங்கள் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சுங்க. மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு 4 மருந்து அடிச்சிட்டுங்க. இது என்னன்னே கேட்கல. யாரும் அக்கிரியும் வந்து பார்க்கறது இல்லைங்க. நமக்கு அவங்க சொன்னது, கடைக்காரர் சொன்னது மருந்து தான் நம்ம சொன்ன கொடுத்தா வாங்கிட்டு வந்து அடிக்கிறோங்க. இப்போ சொல்லப்போனால் கவர்மெண்ட் அதிகாரி அக்கிரியோ இல்லை தோட்டக்கலையிலேருந்தோ வந்து உங்களை நேரடியாக அது வரைக்கும் நேரடியாக எப்பயுமே வரதே கிடையாதுங்களா? யாருமே வந்து பார்த்தது இல்லைங்க. இந்த ஏரியா பக்கம் இந்த சந்திரூர் கிராமத்து பக்கம் அக்ரிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாருமே இங்கே வரதில்லை. இப்போ இந்த கள்ளக்காய்க்கு மட்டும் இல்லைங்களா? எப்பயுமே வரது இல்லையா? எப்பயுமே வரதில்லைங்க. எப்பயுமே வரதில்லைன்னு அக்ரி வந்து பார்க்கறது இல்லை. பார்க்கறது இல்லை. சரிங்க. இப்போ இந்த கள்ளக்காட்டை வந்து அவங்க பார்க்கல. இப்போ சொல்ல போனால் இந்த கள்ளக்காட்டுனால நட்டோம். இப்போ இந்த கள்ளக்காட்டை எவ்வளோ போட்டிருக்கிறீங்க? இதுக்கு வந்து ஒரு 40,000 ரூபா செலவாயிருக்குதுங்க. கள்ளக்கொட்டை வாங்கி கள்ளக்கொட்டையை விளக்கு வாங்கி அடிச்சு அது பாரு பிடிச்சது, கொட்டை போட்டது, டீசல் வாங்கி ஊற்றி டீசல் கிணத்துல தான் எடுத்து வர்றாங்க. ஒரு 40,000 ரூபா செலவாயிருக்குதுங்க. நம்ம சொட்டு நீர் கேட்டாலும் கொஞ்சம் தர மாட்டேங்கிறாங்க. 50 சென்ட்டுக்கு தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இது ஆயில் மஞ்சின்னு வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ இந்த காட்டுக்காக வேண்டி என்ன சொல்ல வரீங்க கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்களா? குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இவர் வந்து 60 சென்ட் நிலம் இருக்குது. இதுவும் சொல்ல போனால் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பிரியா கொடுத்த கவர்மெண்ட் சர்வீஸ்லாம், கரண்ட் சர்வீஸ்லாம் கிடையாது. டீசல் இன்ஜின் அந்த காலங்காலமாக வச்சு சொல்லுவாங்களா, ஆயில் இன்ஜின் வாங்க, டீசல் இன்ஜின் வாங்க. டீசல் இன்ஜின் 1 லிட்டர் டீசல் வந்து 100 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்து அந்த டீசலில் வந்து இந்த கிணத்துல அந்த டீசல் இன்ஜினில் ஊற்றி அதிலேருந்து ஓட்டி தான் இந்த காட்டை வந்து 60 சென்ட்டையும் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற காட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி பிடிக்கிறது இப்போ நவீனமாக நிறைய வந்துருச்சு. டிராக்டரில் வந்து கள்ளக்கொட்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உருட்டுற மிஷினில் கள்ளக்கொட்டை போடுறாங்க. அதையும் தாண்டி நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து காலங்காலமாக முன்னோர்கள் செஞ்சு மாதிரி தான் செஞ்சுறாங்க. எந்த மாதிரி செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, முறைப்படி வந்து இதெல்லாம் பாத்தி பிடிச்சிட்டு அந்த பாத்தி பிடிக்கிறதுக்கு ஒரு குத்தகைக்கு ஒரு ரேட்டு ஒன்றும். ஏதோ பாத்தி பிடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ குத்தகை விட்டீங்க? பாத்தி பிடிக்கிறதுக்கு 4,000 ரூபா ஆச்சு. 4,000. கொட்டை போகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு? கொட்டை போகிறதுக்கு 4,000 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் வந்து பாத்தி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு 4,000. இந்த கொத்து கொட்டை போடுறதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு 4,000. இந்த மாதிரி 8,000. இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் தான் இதை வந்து ஒரு காட்டை வந்து வெள்ளாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து எல்லாருமே சொட்டு நீர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சொட்டு நீர் போட்டு அதை மட்டும் கரண்ட் மோட்டர் வச்சுட்டா உங்களுக்கு செலவு கிடையாது. ஆனால் இவர் சொட்டு நீர் போடாமல் சொட்டு நீர் கேட்டாராம். அப்போ அவன் கேட்கும்போது 1/2 ஏக்கராவுக்குலாம் சொட்டு நீர் தர முடியாது, மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ப்ரிங்க்லர் வந்து இவங்களாம் செட் பண்ணாலும் அவ்வளோ செட் ஆகாது. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நான் டீசல் இன்ஜின் இப்போ சொல்ல போனால் டீசல் வாங்கி தான் 1 லிட்டர் டீசலோட உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், 100 ரூபா. இந்த டீசல் வாங்கி தான் அந்த இன்ஜினில் ஊற்றி அதிலேருந்து தான் இப்போ எடுத்து விட்டு இதில் எல்லாமே இந்த காட்டை முழுசுமே கட்டி பாய்க்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த ஆண்டு வந்து சொல்லப்போனால் கள்ளக்காய் முழுக்க செடிங்க எல்லாமே பழுத்துருச்சு. மேலே பழுத்து கருகி போச்சு. இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா கருகி போயிடுச்சு. இப்படி கருகுனதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய கள்ளக்காயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மோசமாக இருக்கும். பாருங்கள், நம்ம அதை பிடுங்கி காட்டுறோம் கள்ளக்காய் எப்படி இருக்கிறத நம்ம அடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு விவசாயி தான் இவர்கிட்ட இன்னமும் நிறைய பேர் தான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆண்டு வந்து இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இந்த கள்ளக்காய் இருக்குது. இந்த கள்ளக்காய் பிடுங்கினா உங்களுக்கு எத்தனை மூட்டை வரும்? கள்ளக்காய் பிடுங்கினா என்ன ஒரு 5 மூட்டை கூட தேராட்டங்க இருக்கிற கண்டிஷன் பார்த்தா 5 மூட்டை கூட வராது. காய் இல்லைங்க தான். இந்த இதே தான் இருக்குதுங்க. இந்த காய் தான் இருக்குது. இந்த காய் வந்து உடச்சி பார்த்தா எப்படி எல்லாம் உள்ள வந்து கொட்டல ஜல்லா தான் இருக்குது. சொடக்குன்னு இருக்குதுங்க. காய் கெட்டி விலை இந்த மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மருந்து வந்து என்னென்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் மருந்து வாங்கி அடிச்சிங்க?
மருந்து வந்து கடையில் தான் அந்த பழமளிச்சோள கடையில் வாங்கிட்டு வந்து அடிச்சுங்க 4 மருந்து அடித்து அந்த மாதிரியே தான் இருக்குது. இதை பிடிங்கிட்டு அப்புறம் இதுக்கு மேலே தண்ணியும் இல்லை, அக்கறிங்களும் யாரும் வந்து பார்க்குற தண்ணியும் இல்லை. ஏதாவது கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதாவது நிவாரணம் ஏற்று கொடுத்தா. மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய காசு விவசாயிகளுக்குலாம் நிறைய கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் வாங்கி அனுபவிச்சது உண்டா? அதெல்லாம் எதுவும் வரதில்லைங்க. இந்த மோடி போடுறது ஒரு 2000 ரூபா வருங்க வறட்சின்னா, அதுதான். அதை தவிர வேற எதுவும் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வர்றது. அந்த வறட்சி பணம் 2000 தவிர வேற எந்த பணமுங்கிறது இப்போ இந்த உழவு ஓட்டுறதுக்கு தனியாக பணம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விதை நாற்று வைக்கிறதுக்கு தனியாக பணம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி பணம் நீங்கள் எப்பயுமே வாங்கினது இல்லையா? நாங்கள் அதெல்லாம் எப்பயுமே வாங்கினது இல்லை. இப்படி காலங்காலமாக வாங்கினது இல்லை, எப்போ மட்டுமா? காலங்காலமாகவே நாங்கள் வாங்கினது இல்லை. சரி, இந்த தோட்டம் யாருடைய பேரில் பட்டாவில் இருக்குது? இது எங்கள் பேரில் தான் இருக்குது. உங்களுடைய முன்னோர்கள் வந்து தோட்டமா? தாத்தா பேர்லேருந்து எங்கள் பேரில் வந்து சொல்ல போனால் உங்கள் பாட்டம் வச்சு பயன்படுத்தி இருந்த தோட்டத்தை இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்க. ஆனா அப்படி இருந்துமே இந்த விவசாயத்துக்காக வேண்டி எந்த ஒரு இதுவுமே வரதில்லைங்க. சரிங்க, அந்த கடலக்காயெல்லாம் வந்துச்சுன்னு வச்சு இந்த கடலக்காயெல்லாம் எங்க கொண்டு போய் நீங்க சேல் பண்ணுவீங்க? நாங்க அதிகமா வந்துச்சுன்னா குளத்தூருக்கு போனோங்களா கடலக்காய் மண்டியில எடுத்துக்கிறாங்க. கடலக்காய் மண்டியில கொண்டு போய் அங்கேயே சேல் பண்ணிடுவீங்க. வருமானம் எடுத்துருப்பீங்க. நல்லா வந்துச்சுன்னா ஒரு 10 மூட்டை காய் வருங்க. காய் நல்லா பிடிச்சிச்சுன்னா இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதோ 5 மூட்டை 6 மூட்டை இந்த மாதிரி தான் வருங்க. இப்படி கடலக்காடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிலக்கடலை பாதிச்சிருச்சுங்கிறீங்க. இப்போ அரசுக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசுக்கிட்ட இருந்து அவங்களா ஏதாவது இதுக்கு நஷ்டீடு ஏதாவது அவங்களா பார்த்து கொடுத்தா தாங்க நாம் போய் என்ன பண்ண முடியுங்க. ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு ஏதாவது அவங்களா பார்த்து. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் மந்திரிங்க. சரிங்க, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தில் எல்லாமே இப்போ நிறைய விவசாயம் கடலக்காய் தான் பண்ணியிருக்காங்க. கார்த்திகை பட்டம் இந்த பட்டத்தில் சொல்ல போனால் இவருடைய காடு மட்டும் இல்லை, எல்லா காட்டிலுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே இந்த கடலக்காய் தாக்கிருக்குது. அது எப்படிங்கய்யா? இந்த வருஷம் பரவலாக இந்த வருஷம் மட்டும் அந்த மாதிரி தான் தாக்கி இருக்குதுங்க. இந்த இதனால வரைக்கும் இல்லை, இந்த வருஷம் புதுசாக அந்த மாதிரி வைரஸ் இது மாதிரி வந்து பரவலாக எல்லா காட்டிலையுமே இது மாதிரி தான் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி எப்பயுமே இந்த கடலக்காட்டில் வந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்ததில்லை. இதை தான் ஃபஸ்ட்டு தடவை அது மாதிரி தாளை பூத்துக்கிட்டு வைரஸ் இது மாதிரி ஆகுது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்க, இப்போ இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் எந்த மாதிரி ரகம் கடலக்கொட்டைலாம் போடுவீங்க நீங்கள்? இது 2ஆம் நம்பரு 5ஆம் நம்பரு அதுதாங்க. இங்கே அதுதான் வேலை. கொடிக்கிழக்கன்றதெல்லாம் இந்த ஏரியாவில், அது வேறு ஏரியாவில் தான் போடுறாங்க. இந்த கடலக்காய் தான் பாரம்பரியமாக இது தான் போட்டுக்கிட்டு. இந்த வருஷம் இந்த மாதிரி தாளை பூத்து போகுதுங்க. என்ன பண்ணுறது? சரிங்க, இந்த கடலக்காய் போடுறீங்க, என்னென்ன பட்டத்தில் இந்த கடலக்காய் போடுறீங்க? வந்து ஒரு சில பட்டம் சொல்லுவாங்க இல்லையா? கடலக்காய் கார்த்திகை பட்டம், அதை விட்டா ஆடி பட்டம் மேட்டு வாரியாக போடலாம். அதை விட்டா அப்புறம் வைகாசி பட்டம் போடுவோங்க. அதுலேயும் இந்த வருஷம் கார்த்திகை பட்டம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன ஒன்றும் தெரியலிங்க. புதுசாக வைரஸ் நோய் மாதிரி தாக்கி எல்லாம் தாளை பூத்துக்கிட்டு போகுது. சரிங்க, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா கடலக்காய் போறது 3 பட்டம் சொல்றீங்க, வைகாசி ஆடி கார்த்திகை. இந்த 3 பட்டத்துல எது சிறந்த பட்டம்? நல்ல கடலக்காய் சிறந்த பட்டம் இந்த பட்டம் தான், கார்த்திகை பட்டம் தான். கார்த்திகை பட்டம், ஆமா. சரி, நல்ல கார்த்திகை பட்டமே இந்த மாதிரி ஆயிடுச்சு கடலக்காய். சரி, கடலக்காய் வந்து தரமான கடலக்காய்னா எந்த மாதிரி இருந்தா ஒரு தரமான கடலக்காய்? தரமான கடலக்காய்னா கருப்போட நல்லா கெட்டியா காய் நல்லா கெட்டியா அப்படி வரணுங்க. காய் கெட்டி வரலைங்க. சொடக்கா அதை அப்படி சொடக்குன்னு போகக்கூடாது. பிடிங்கி காட்டுங்க பார்க்கலாம். நல்ல செடியா ஒன்று வேறு செடி பிடிங்கி காட்டுங்க. நல்ல செடியெல்லாம் இதுதாங்க இப்படி இருந்தாங்க. என்ன பண்ணுறது? நான் செடிக்கு 4 காய் 5 காய் தான் இருக்குது. இந்த மாதிரி போச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்கிறேங்க. சரிங்க, இப்போ கடலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு 4 காய் 3 காய் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதே வந்து நல்லா கடலக்காய் பிடிச்சா ஒரு செடிக்கு எவ்வளோ கடலக்காய் பிடிக்கணும்? நல்லா பிடிச்சா 40 காய் 50 காய் வரைக்கும் பிடிக்கணுங்க. இப்போ பாருங்க 4 காய் 5 காய் தான் இருக்குது. சரி, நோய் தாக்கினதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சிங்க. சரி, குறிப்பா நமக்கு எத்தனை காய் பிடிச்சா நமக்கு ஒரு ஈல்டு கரெக்டா ஒரு விவசாயிக்கு போட்ட நல்லா வேணும்னா ஒரு 30 காய் 40 காய் தான் கட்டுப்படி ஆகுங்க. ஏக்கராவுக்கு ஒரு 20 மூட்டை 25 மூட்டை கூட ஆகலாம். இப்போ இந்த கண்டிஷன்லாம் ஏக்கராவுக்கு 10 மூட்டை கூட வராது. காய் விலையும் கிடைக்காது. இந்த மாதிரி சொடக்கணும் தாங்க. சரிங்க, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ கடலக்காய் போட்டாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இந்த கடலக்காய் புடுங்கி சேர்த்துறதுக்கு நீங்க எந்த மாதிரி வல்ல கணக்கில் கொடுப்பீங்கன்னா எந்த மாதிரிலாம் கொடுத்து இந்த கூலியெல்லாம் கொடுத்து வாங்குவீங்க? இது கிலோ 15 ரூபா பிடிங்கினாங்க. 15 ரூபா கிலோ. இது கிலோ கணக்கு விட்டா 7 ரூபாய்க்கு ஆயிராங்க. வல்ல கணக்கு விட்டா 15 ரூபா வாங்குறாங்க. அப்போ நாங்கள் இந்த மருந்து அடித்து முட்டு வலி பண்ணி களை வெட்டி இது தினியும் பண்ணி இதில் இன்னும் எங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நஷ்டம் தாங்க. நஷ்டம் தான். இப்போ சொல்ல போனால் கடலக்காயெல்லாம் வந்து பரவலாக எல்லா இதுலையுமே எல்லாமே இந்த பரவலாக அங்கே இந்த ஏரியாவில் அதான் போட்டுக்கிறாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி தான் ஆகிடுச்சிங்க. ஏற்கனவே மிளகாய் வச்சுருந்தாங்க, அடிப்பட்டோம். அதுவும் வைரஸ் மாதிரி விழுந்து ஏக்கராவுக்கு 50 ரூபா செலவு பண்ணி அதுவும் போயிடுச்சிங்க. விவசாயம் நாங்கள் எப்படி பிழைக்கிறதுனே தெரியல. சரிங்க, நீங்கள் எத்தனை ஏக்கரா தோட்டம் வச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு 4 ஏக்கரா இருக்குதுங்க. 4 ஏக்கரா. நீங்கள் எந்த மாதிரி விவசாயம் எல்லாம் பண்ணுவீங்க? மிளகாய் வைப்பங்க, அடிப்பட்டோம். அப்படி காத்தி பட்டம் கடலக்காய்ங்க. அதை விட்டா அப்புறம் வேற என்னங்க அதுதான் எல்லாமே. ஏதோ 4 மாட்டை வச்சுக்கிட்டு
இப்படி பொழப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வேற விவசாயம் பண்ணி ஒன்றும் பொழைக்கிற மாதிரி தெரியல. சரிங்க, நீங்க வந்து எப்படின்னா பாரம்பரிய விவசாயமா பாட்டவன் அப்பா முப்பாட்ட காலத்துல வந்து விவசாயமே தாங்க, வேற தொழிலெல்லாம் நம்மளது இல்லைங்க. வேற என்ன தொழில் பண்ண போறேங்க? இதை விட்டு நம்ம புதுச்சா போய் எதுவும் செய்ய முடியாது, தெரியாது. செஞ்சா விவசாயம் தான், விவசாயம் தான், இல்லைன்னா அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்மளுக்கு வேற வேலை என்ன வேலையை போய் பண்ண போறோம்? சரிங்க, இப்ப நீங்க விட்டுட்டு கூலிக்கும் போக முடியாது, வேற வெளியிலயும் எங்கேயும் போக முடியாது. சரிங்க, நீங்க முப்பாட்டம் காலத்துல இருந்தே நீங்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்கிறீங்க. இப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க. இந்த மோடி பணம் மட்டும் ஒன்று போடுறாங்க, மற்றது ஊனியில் அது இது வருங்க. எந்த இதுவுமே எங்களுக்கு சலுகை கிடைக்கிறதில்ல. அதை விட்டு அக்ரிங்களும் வந்து காட்ட வந்து சும்மா பேருக்கு தான் அக்ரின்னு இருக்கிறாங்க, வந்து பார்க்கறதில்ல. இப்போ இந்த குளத்தூர்ல இருக்கிற அக்ரிங்களாம் வரதில்லைங்க. வந்து காட்ட வந்து கவர்மெண்ட் அக்ரிங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மருந்து கண்டு எழுதி கொடுத்தா ஆகும். அதையும் எதுவும் பண்றதில்ல. சரிங்க, இப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்காயால வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்துருச்சு. இப்போ அரசுகிட்ட இருந்து நீங்களே என்ன எதிர்பார்க்குறீங்க? இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எதிர்பார்க்குறீங்க? அரசு என்ன அதுக்கு பார்த்து ஏதாவது நிவாரணம் கொடுத்தா அவங்க வேற என்ன எதிர்பார்த்து எதிர்பார்த்தா மட்டும் கிடைக்குதுங்களா? எந்த அரசு மண்டலத்தில் ஓட்டு கேட்கறது மட்டும் தான் வந்து கேட்குறாங்க. ஜெயிக்கிறதுக்கு தான், அவங்க பிழைக்கிறதுக்கு தான் வழி பண்ணுறாங்க. வந்து நம்மளுக்கு எதுவும் விவசாயத்தெல்லாம் இப்போ சொல்ல போனால் இந்த கள்ளக்காயால் வந்து பாதிச்சதுனால எந்த ஒரு எங்களுக்கு நிவாரணம் அப்படிங்கிறது எந்த ஒரு பேருக்குமே இல்லை, எதுவுமே கிடைக்குது இல்லைங்க. எந்த நிவாரணம் கிடைக்குதுங்க? அது சும்மா அவங்க பேருக்கு ஊனியெல்லாம் அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அருவாமனை கொடுக்கும், கொடுவால் கொடுக்குறாங்க, அதுவும் கிடைக்கிறதில்ல. மருந்து கொடுக்குறாங்க, அது அந்த மருந்துமே ஒரு 4 பேர்த்து கொடுத்துட்டு மீதி என்ன ஆகும்னே தெரியறதில்ல. இப்போ அங்கேருந்து வராது, என்னென்ன வருது, எப்படி போகுது அப்படிங்கிற தகவல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. போய் கேட்டால் அது இல்லை இது இல்லைன்னு எதை ஒன்று சொல்லி போடுறாங்க, தீர்ந்து போச்சுன்னு போடுறாங்க. நம்மளுடைய இப்போ விவசாயிகிட்ட வந்து பார்த்துட்டுங்க, இப்போ இந்த தோட்டத்தில் நேரடியாக தான் நம்ம பார்த்துருக்குறோங்க. இப்போ குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு வந்து பாரம்பரியமான முறையில் வைகாசி பட்டம், ஆடி பட்டம், கார்த்திகை பட்டம் 3 பட்டத்தில் வந்து குறிப்பாக இந்த கடலக்காய் போடுவாங்க. இந்த நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய போடுறது வந்து கார்த்திகை பட்டம் தான் குறிப்பாக சிறப்பாக வரக்கூடிய ஒரு பட்டம், நல்ல ஒரு காய்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எல்லா காட்டிலையுமே குறிப்பாக வைரஸ் வந்துருச்சு. இதை நாங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் அப்படிங்கிற அந்த கொளத்தூரில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ல இருந்தோ இல்லை ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலையில் இருந்தோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் வந்து அவங்க நேரடியாக எதையும் பார்க்கறதில்ல. அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கிறதில்ல. எங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறது அதுவும் கொடுக்கறதில்ல. இங்கே அப்பப்போ வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இந்த காட்டில் விவசாயம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதில் என்னென்னலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க நேரடியாக வரதும் இல்லை. நாங்கள் குறிப்பாக நாங்களே போக வேண்டியதான். ஒரு சில மருந்து பார்த்துட்டு நேராக மருந்து கடையில் அவுட்டில் வெளியில் இருக்கக்கூடிய மருந்து கடையில் போய்ட்டு இந்த செடிகளை காமிச்சு பாருங்கள், இப்படி செடியெல்லாம் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு காமிச்சா அவங்க ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அடிக்க வேண்டியதான். உடனே கேட்கல, திருப்பி அடுத்த மருந்துக்கு போக வேண்டியதான். இதே மாதிரி தான் நாங்கள் மாற்றி அடிச்சிட்டு இருக்கிறவங்களே தவிர எங்களால் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இதில் குறிப்பாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு சொல்கிறேங்க. ஆனால் விவசாயிகளுடைய முதுகில் ஒருத்தருக்கு எலும்பே இல்லைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துலேருந்தே. என்ன காரணம்னு கேட்டால் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி விவசாயம் வந்து அவங்களாம் வந்து சொல்ல போனால் காதில் இருக்கக்கூடிய தோடு எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சு தான் இவங்க மாதிரி ஒவ்வொரு டைமும் 40,000 50,000 வந்து இது செலவு பண்ணி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. இதுவும் வர விவசாயம் இந்த மாதிரி கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க எப்படி வாழ்கிறது? இதை வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இதுமாரி தனி கவனம் செலுத்தணும். விவசாயிகள் வந்து இது குறிப்பாக வந்து தனி கவனம் செலுத்தி இந்த மாதிரி உள்ள தோட்டத்தை வந்து ஒரு ஆய்வு பண்ணி இவங்களுக்கு வந்து சொல்ல போனால் ஒரு குறிப்பாக ஒரு நிவாரணம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏதாச்சும் வந்து கொடுங்க, இல்லைனா வந்து பாருங்க, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள், நாங்கள் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத கேட்குறாங்க. நமக்கு அடுத்து தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது மேற்றைப்பன். நன்றி, வணக்கம்.